தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினம் குறித்து யூடியூபர் இர்ஃபான் வீடியோ வெளியிட்டது சர்ச்சையான நிலையில் சர்ச்சைக்குரிய வீடியோவை அவரது யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கிய இர்ஃபான் வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் மூலம் சுகாதாரத்துறையிடம் மன்னிப்பு கோரியதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். இதுபோன்ற ஒரு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் பாலினம் தொடர்பாக வீடியோ வெளியிட்ட யூடியூப் இர்ஃபான் மீது சுகாதாரத்துறை சார்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக நேற்றைய தினம் ஒரு 3 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டது. குறிப்பாக மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் தலைமையில இந்த 3 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டது. வெளிநாட்டுல பரிசோதனை செய்து வந்து தனக்கு பிறக்க போகும் குழந்தையின் பாலினம் தொடர்பாக யூடியூப்ல அது தொடர்பான வீடியோவை இர்ஃபான் வெளியிட்டிருந்தார். அவர் மீது சுகாதாரத்துறை நேற்றைய தினமே நோட்டீஸும் அனுப்பியிருந்தது. அது தொடர்பாக விளக்கம் கேட்டு நேற்றைய தினமே நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. யூடியூப் நிறுவனத்திற்கும் சுகாதாரத்துறை கடிதம் எழுதியிருந்தது. அதாவது இர்ஃபான் யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவை அந்த யூடியூப் தளத்திலிருந்து நீக்க வேண்டும் என யூடியூப்பிற்கும் சுகாதாரத்துறை சார்பாக கடிதம் என்பது எழுதியிருந்த நிலையில் அந்த வீடியோ பதிவை இர்ஃபானை நேற்றைய தினம் நீக்கி இருக்கிறார். 3 பிரிவுகளின் கீழ் விளக்கம் கேட்டு அவருக்கு சுகாதாரத்துறை நேற்று நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் மூலமாக விளக்கம் கேட்டு கடிதம் வெளியிருந்த நிலையில வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் மூலமாகவே சுகாதாரத்துறையிடம் இர்ஃபான் தற்பொழுது மன்னிப்பு கோரியிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மேலும் இது தொடர்பாக ஒரு மன்னிப்பு வீடியோ வெளியிட இருப்பதாகவும் அவர் சுகாதாரத்துறையிடம் தெரிவித்திருக்கிறார். அவர் மன்னிப்பு கோரினாலும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. PCP NDT ஆக்ட் செக்ஷன் 2023 படி கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் பாலினத்தை கண்டறிவதும் அதனை பொது வெளியில தெரிவிப்பதும் என்பது சட்டப்படி குற்றமாக பார்க்கப்படுகிறது. அப்படி அறிவிக்கும் நபர்கள் மீது குறைந்தபட்சமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 தொகை தண்டனை விதிக்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது அவர் மீது குறைந்தபட்சமாக 3 ஆண்டு சிறை தண்டனையும் அல்லது 50,000 ரூபாய் அபராத தொகையும் விதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சுகாதார தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.